என்ன சிஸ்டர், இவ திடீர்னு யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு வரா? என்ன ஹாசினி, அங்க பாருங்க. என்ன துர்கா, நீ மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? எங்க யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக சொல்லாம இருந்தியா? அப்படிலாம் இல்ல ஹாஸ்னி. திடீர்னு நான் டியூட்டில சேர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அதான் உடனே ஜாயின் பண்ணிட்டேமா. அவசியம் ஏற்பட்டுச்சா? என்ன சொல்ற துர்கா? சூர்யாவுக்கு கிடைச்சிருக்கிற தீர்ப்பை உடைக்க ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னல, அதை இப்ப நான் தான் கோர்ட்ல ஒப்படைக்கணும். அப்பதான் சூர்யா குற்றவாளி இல்ல, நிரபராதின்னு விடுதலை ஆவாரு. ஆனா எனக்கு அதுக்கான பவர் இருந்தாதான் பண்ண முடியும். அதுக்காக தான் டியூட்டில ஜாயின் பண்ண. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு துர்கா, நீ எடுத்த காரியத்துல உனக்கு வெற்றி கிடைக்க அந்த கடவுளும் தேவி எண்ணியும் மாறியும் உனக்கு துணையா இருப்பாங்கம்மா. மாயாவுக்கும் டாக்டருக்கும் நடுவுல நடந்த பேச்சுவார்த்தையில ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கணும். அதனாலதான் மந்திரி மகனை கொண்ட மாயா டாக்டர் சேகர் மூலியமா உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு அதே பாணியில தனக்கு உதவியா இருந்த டாக்டர் சேகரையும் கொலை பண்ணிருக்கணும். எனக்கு என்னமோ அப்படித்தாமா தோணுது. குற்றவாளிங்க ரொம்ப நாளைக்கு மறைஞ்சிருக்க முடியாது. எவிடன்ஸ கோர்ட்ல ஒப்படைச்சு சாட்சி ஆதாரத்தோட குற்றவாளிய கோர்ட்ல நிறுத்துவேன். உண்மையான குற்றவாளிய உள்ள துரத்தி நிரபராதியான சூர்யாவை வெளியே கொண்டு வருவேன். உங்களை தான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நேரமாச்சுமா, நான் வரேம்மா. சரி, வரேன் ஹாசினி.